அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகாவை பழிதீர்த்து கொள்ள இடைத்தேர்தலில் களம் இறங்கும் எடப்பாடி. வெற்றி பெறுமா அதிமுக? தற்பொழுது தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஒன்று சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி, மற்றொன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி. சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்து கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். இதேபோன்று சமீபத்தில் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சத்யபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான இசக்கி சுப்பையா போன்ற 4வரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் மொத்தமாக தமிழகத்தில் 5 தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிக விரைவில் இந்த 5 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகாவின் சார்பில் ராகவ லாரன்ஸ் அவர்கள் களமிறங்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அவர் வரும் 21ஆம் தேதி தான் முக்கிய முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் தேர்தலில் களமிறங்குவாரா இல்லையா என்பது அதன் பின்புதான் தெரியவரும். மேலும் இந்த இடைத்தேர்தலில் பங்கெடுக்க திமுக தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. வேண்டுமென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் போட்டியிடலாம், அதுவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மட்டும் களம் இறக்குவோம். மற்றபடி 4 தொகுதிகளிலும் நாம் களம் இறங்க தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் இடைத்தேர்தல் என்றால் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும். 5 தொகுதிகளிலும் போட்டியிட்டு நாம் வெற்றி பெறவில்லை என்றால் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக திருச்சி கிழக்கு என்ற ஒரே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாது என திமுக தலைமை கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அதிமுக தலைமையோ இதற்கு நேர்மாறாக செயல்பட்டு வருகிறது. தங்களது கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அப்படியே நாம் விட்டுவிட்டால் இதுபோன்ற நிகழ்வு அதிமுகவில் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லும். அதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. மேலும் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக தாராபுரம் மற்றும் பெருந்துறை பகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கி நமக்கு இருக்கிறது. நாம் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பது கேள்வி இல்லை. அதே சமயத்தில் நமது வாக்கு வங்கியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் அதிக வாக்கு வங்கி வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடாது, நமது வாக்குகளையாவது பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த 2 தொகுதிகளிலும் தற்பொழுதே தேர்தல் பணியை ஆற்ற பணிக்குழுவை நியமித்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மதுராந்தகம் தொகுதியை பாமக கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இங்கு வன்னியர்கள் நிறைந்திருப்பதால் மதுராந்தகம் தொகுதியில் தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என அவர்கள் கருதுகிறார்கள். இதேபோன்று அம்பாசமுத்திரம் தொகுதியை அதிமுகவின் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான பாஜக கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களம் இறங்கலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. தென் தமிழகத்தில் பாஜகவிற்கு ஓரளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. எனவே அதிமுக அங்கு வெற்றி பெறுவது என்பது கடினம். எனவே தென் தமிழகத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் தொகுதியை பாஜகவிற்கும், வட தமிழகத்தில் உள்ள மதுராந்தகம் தொகுதியை பாமகவிற்கும் ஒதுக்கினால் கூட்டணியும் தொடரும். மேலும் கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு நாம் பெருந்துறை மற்றும் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் வாக்கு வங்கியும் உயரும். இதன் மூலம் தாவேகா அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் நமக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்கிறது. அதை வைத்து நாம் வெற்றி பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே நாம் வரும் தேர்தலில் தாவேகா அரசிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் இடைத்தேர்தலில் நாம் பங்கு பெற்றே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை செய்து ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் கொங்கு மண்டலத்தைச் சார்ந்த குறிப்பாக ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட அதிமுக தலைவர்கள் இதை விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக வேலுமணி தலைமையிலான ஒரு அணி பிரிந்தபோது அவர்களின் அணி இன்றளவும் அதிமுகவில் இணைந்திருந்தாலும் சுமூகமான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. தொடர்ந்து உட்கட்சி குழப்பம் நீடித்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் இடைத்தேர்தலில் பங்கெடுத்தால் கண்டிப்பாக உட்கட்சி குழப்பத்தை அடிப்படையாக வைத்து உள்குத்து வேலைகளில் இறங்கி நம்மை தோற்கடித்து விடுவார்கள். மேலும் இதில் செலவுதான் அதிகமாக இருக்கும். எனவே இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவில் அவர்கள் இருந்தாலும் கட்சி தலைமை போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று கூறியிருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.